வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். சார், யோகங்கள் எப்படி நடக்கும்? என் ஜாதகத்தில் யோகங்கள் இருந்தால் அது திசா புத்தி வந்தால் தான் நடக்குமா, இல்லை எப்போ நடக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. அன்பு நண்பர்களே, திசா புத்தி நடக்கும்போது தான் யோகங்கள் எந்திரிச்சிட்டு வேலை செய்யுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. தசா புத்திகள் நடக்கிறப்ப அது என்ன பாவத்தை செயல்படுத்துதோ அது செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். யோகங்கள் என்பது நம்மளை காக்கும் ஒரு அழகான சுவர்னு வைங்க. யோகங்களும் இருக்கும், அவயோகங்களும் இருக்கும். இது ரெண்டோட தான் நம்ம ஜாதகம் இருக்கும். அதெல்லாம் கட்டுமானங்கள் நம்மளை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த யோகங்களிலும் அவயோகங்களின் அடிப்படையில் தான் நமக்கு நல்ல பேரும் கெட்ட பேரும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் வாழ்த்திட்டு போக மாட்டாங்க, எல்லாரும் வஞ்சிட்டும் போக மாட்டாங்க. அதனால தயவு செய்து சொல்றேன், யோகம் அப்படிங்கிறது கோள்கள் வேலை செஞ்சாதான் நடக்குங்கிறதுலாம் கிடையாது. சாதாரண மிக எளிமை சாதாரண யோகக்காரங்க கூட அரசரா மாறிடுவாங்க. மிக அற்புதமான யோகங்களா இருக்கக்கூடியவங்க பிச்சைக்காரனாவும் மாறுவாங்க. அதுக்கு உங்களுக்கு உதாரணமே உங்களுக்கு தெரியும். புத்த அரசனுக்கு மகனா பிறந்தா அரசனானா அவனே பிச்சைக்காரனாகவும் மாறினான். இதெல்லாம் நீங்க திசா புத்தியினுடைய அடிப்படையில் தான் நீங்க எல்லா யோகம்னு செல்வத்தை பேசுறீங்க. செல்வம் என்பது யோகம் இல்லைங்க. நம் நாட்டில் மகாத்மா காந்தி இறந்தாரு, அவருக்கு செல்வம் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனா அவர் தாங்க இன்னைக்கு நமக்கு தேச தந்தையாகவும் நம்மளுடைய படத்துலையும் இருக்கார். அதனால யோசிங்க, நல்லா இருங்க. நன்றி.